வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, இன்னைக்கு மீண்டும் ஒரு புத்தம் புதிய காதல் தொடரோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ரொம்ப ஆவலோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, நம்ம புது கதைக்குள்ள போவோமா? கதையோட பேரு என் உயிர் நீயடா, பகுதி 1. இன்னும் இரவின் இருட்டு மிச்சம் இருக்கும் அதிகாலை 4 மணிக்கு நடைபாதையில் ஒரு 19 வயது இளமங்கை ஓடிக்கொண்டிருந்தாள். அவள்தான் நம் கதையின் நாயகி. அவளை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், சேலத்தில் ஒரு பிரபலமான கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிகாம் CA 2ஆம் ஆண்டு படிக்கிறாள். 5 அடி உயரம், மழலை குணம் கொண்டவள், கிளி போல கீச் கீச் குரல் உடையவள், டெலி போல உடம்பு கொண்டவள். மொத்தமாக அவள் வளர்ந்த குழந்தை. ஆனால் அந்த குழந்தை மனம் கொண்டவளை வெறுக்க முடியுமா? முடியுமே. பெற்ற தாய் தந்தை, உடன் பிறந்த தங்கையே வெறுக்கிறார்களே. 1 மணி நேரம் ஓடிவிட்டு 5 மணிக்கு தன் வீட்டிற்கு வருகிறாள். அவள் வீட்டிற்கு அடியெடுத்து வைக்கும் போதே அவள் அம்மா சாந்தா நம் நாயகியை திட்ட ஆரம்பித்து விட்டாள். வந்துட்டா குண்டச்சி, இவளும் இத்தனை வருஷமா என்னமோ பண்றா, ஆனா உடம்பு குறையவே மாட்டேங்குது. அப்படியே பூசணிக்காய் மாதிரி உடம்பு வச்சுட்டு எப்படித்தான் இருக்காளோ. இந்த குண்டு பூசணிக்காய் யாரு கட்டிப்பாங்களோ? இவளுக்குன்னு நிறைய சீர் செஞ்சாதான் கட்டிப்பாங்கன்னு சொன்னா இந்த வீட்டிலையே இருந்துக்க வேணும், அவ்வளோதான். ஏதோ சொன்னா மட்டும் கண்ணில் தண்ணியை திறந்து விட்டுட்டு போய் வாசலை கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போடு போ. அப்புறம் வீடு கூட்டிட்டு எனக்கு காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு உன் அப்பாவுக்கும் கஞ்சி வச்சுடு. காலையில் சாப்பிட இட்லி, தக்காளி சாம்பார் சட்னி, பூரிக்கிழங்கு பண்ணிடு. மதியம் சாதம் வடித்து மோர் குழம்பு, கேரட் பொரியல், ரசம் பண்ணிடு. அப்புறம் நிஹா குட்டிக்கு ஹார்லிக்ஸ் கலக்கி வச்சுடு. அவள் புது துணியெல்லாம் தனியாக துவைச்சிட்டு அப்புறம் என் துணி, உன் அப்பா துணியெல்லாம் தனியாக துவை. கையில் தான் துவைக்கணும், மெஷினில் துவைச்ச அவ்வளோதான் என அடுக்கடுக்காக வேலை கொடுத்து விட்டு அவள் போய் திரும்பியும் தூங்கி விட்டாள். அவள் தாய் சொன்ன அனைத்து வேலையும் 7:30 மணிக்குள் முடித்துவிட்டு அவசர அவசரமாக குளித்துவிட்டு கல்லூரிக்கு தயாராகி சாப்பிட வரும்போது அவள் அம்மா வந்து அவளிடம், நீ இருக்கிற குண்டுக்கு நீ இதை சாப்பிடலாமா? போய் நீராகாரத்தை குடி, நடந்து போ காலேஜுக்கு. பிரியா கூட வண்டியில் போனது தெரிஞ்சது, நைட்டுக்கு சோறு போட மாட்டேன் தெரிஞ்சுக்கோ, போ கிளம்பு என சொல்லிவிட்டு சாப்பிட சென்று விட்டார். இவளும் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கல்லூரிக்கு தன் தோழி வந்து அழைத்தும் நடந்தே சென்று விட்டாள். இந்த பாவை சிறு வயதிலிருந்தே பாசத்தை பெற்றவர்கள் மூலமாக அனுபவிக்காத இந்த தேவதையை காக்க தேவதூதன் வருவானா? வந்து காதல் செய்வானா? இல்லை அவனும் துன்பம் மட்டுமே தருவானா? இதே நேரம் காலை 8 மணிக்கு மதுரையில் ஒரு வீட்டில் போகிற இடத்துல சூதானமாக இருக்கணும் தம்பி. நம்ம ஊர் இல்லை, சாமி அங்கே போய் எதுக்கு எடுத்தாலும் சண்டையை கூட்டிடாத ஐயா, பார்த்து போயிட்டு வாய்யா. போயிட்டு ஐயனுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணியா. சரித்தா, நான் மேலூர் போய் அக்கா மாமா கிட்ட சொல்லிட்டு ஆஃபீஸில் போய் முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சுட்டு அப்படியே நான் சேலம் கிளம்புறேத்தா. அப்பத்தா, அப்புச்சி, அப்பா, தம்பி எல்லார்கிட்டையும் சொல்லிடு. இப்படி சொல்லிட்டு கெத்தா 6 அடி உயரத்தில் ராயல் என்ஃபீல்டில் போகிறதுன்னா நம்ம ஹீரோ. பக்கா மதுரைக்காரன், பயங்கர கோபக்காரன், ஆனால் பாசம் வச்சுட்டா உசுரை கூட தருவான்னு இந்த பாசக்காரன். நம்ம ஹீரோ பேர் அதிவீரபாண்டியன். பேரே கெத்தாக இருக்குல்ல? பேருக்கேற்ற மாதிரி தான் நம்ம தலைவர் தொழிலும். அதிவீரபாண்டியன் IPS. சொந்த ஊர்லேயே 3 வருஷம் போஸ்டிங். ஆனால் இப்போ சேலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுவும் DSPயை ASPயாக ப்ரொமோஷன் கொடுத்து அனுப்புகிறாங்க. இனிமே நம்ம தலைவர் அலப்பறையை சேலத்தில் பார்க்கலாம். இப்போ நம்ம தலைவர் குடும்பத்தை பார்க்கலாம். பாண்டியர்கள் ஆண்ட மதுரையில் தான் நம்ம தலைவர் வீடு இருக்குது. அது ஒரு குட்டி அரண்மனையே சொல்லலாம். மருது பாண்டியன், அம்மணி அம்மாள் தான் அந்த வீட்டு மூத்த தலைமுறை. அவர்களுக்கு சுந்தரபாண்டியன் தான் ஒரே பையன். அவரோட மனைவி பெயர் சிவகாமி. சுந்தரபாண்டியன் ஒரு டிகிரி முடிச்சுட்டு இப்போ அவங்க பரம்பரை தொழில் நகை கடையை பார்த்துக்கிறாரு. இவருக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். பொண்ணு பேர் தங்க மீனாட்சி, பையன்தான் நம்ம தலைவர் அதிவீரபாண்டியன். தங்க மீனாட்சிக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. அவங்க கணவன் பெயர் மாரவர்மன். இங்கே கல்யாணம் காதல் கல்யாணம்ங்க. மீனாட்சி BSc படிச்சு இருக்காங்க. இவங்க காலேஜ் படிக்கிறப்போ பிகாம் படிக்கிற சீனியர் தாங்க மாரவர்மன்.
மாறனுக்கு மீனாட்சியை பிடிச்சி அவங்க படித்து முடிக்கிற வரை காத்திருந்து அதுக்கப்புறம் காதல் சொல்லி 2 வருஷம் நாயா அலைஞ்சு மீனாட்சியை கரெக்ட் பண்ணி அவங்க வீட்டில் புரிய வச்சு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. மாறனுக்கு யாரும் இல்லை. சின்ன வயசாக இருக்க அப்படியே அம்மா அப்பா ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. இவங்களுக்கு மேலூர் தான் பூர்வீகம். அங்கே பெரிய வீடு, 50 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது. அப்புறம் சுந்தரபாண்டியனோட துணிக்கடையை பார்த்துக்கிறார். இவரை பார்த்துக்க அப்பாவோட அம்மா மட்டும்தான். ஆனால் அவங்களும் போன வருஷம் இறந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்குது. பேர் தாரகை நாச்சியார். எல்லாரும் தாரான்னு கூப்பிடுவாங்க. தாராக்கு 1.5 வயசாகுது. நம்ம தலைவர் சின்ன வயசுலேருந்தே ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை. 12வது முடித்த உடனே அதுக்கு ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிகாம் முடித்த உடனே ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணி வட இந்தியாவில் 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்து அங்கேயே போஸ்டிங்கில் இருந்து மதுரைக்கு வந்தார். இப்போ சேலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மருது பாண்டியனோட தம்பி பேர் அழகு பாண்டியன். இவரோட மனைவி பேர் அழகம்மாள். இவருக்கும் ஒரே பையன் மாணிக்க பாண்டியன். இவரோட மனைவி பேர் பத்மினி. இவங்களும் ஒரு பையன் அஜய் பாண்டியன். அஜய் பாண்டியனுக்கு 10 வயசாக இருக்கும்போது ராமேஸ்வரம் போயிட்டு வர அப்போ நடந்த எதிர்பாராத விபத்தில் அழகம்மா விஜய் தவிர எல்லாரும் அங்கேயே இறந்து போயிட்டாங்க. இது தெரிஞ்சு மருது பாண்டியன் குடும்பம் போகிறப்போ பாட்டியோட உசுரும் கடைசி கட்டத்தில் இருந்துச்சு. இவங்க கிட்ட பேசணும்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறாங்க. மருது பாண்டியன் தாத்தா கிட்ட, மச்சான் எல்லாரும் அஜயை விட்டுட்டு போயிட்டாங்க, நானும் இப்போ போக போகிறேன். நான் சொன்னாலும் நீங்கள் அஜயை பார்த்துப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன், அஜயை உங்கள் வாரிசாக வளர்த்துக்கோங்க மச்சான், எல்லாரும் சந்தோஷமாக இருங்க என்று கடைசியாக வாழ்த்தி விட்டு தன் கடைசி மூச்சை நிறுத்திவிட்டார். ஐயோ அழகி, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டீங்களே. உஷ் ஆத்தா அமைதியாரு. சிவா, நீ மீனாவை கூட்டிட்டு அஜய் இருக்கிற அறைக்கு போ. அதி போய் அழைச்சி டாக்டர் அழைச்சிட்டு வாங்க. ஐயா ஆத்தா 2 பேரும் வெளியில் வாங்க என்று தன்னுடைய துக்கத்தை அடக்கி அந்த நேரத்தில் விரைவாக செய்ய வேண்டியதை செய்து ஊருக்கு தகவல் சொல்லி மருத்துவமனையில் செய்ய வேண்டியவற்றை செய்துவிட்டு 4 பிரேதத்தை வாங்கி கொண்டு அஜயை டிஸ்சார்ஜ் செய்து மதுரைக்கு சென்றனர். மதுரையில் மருது பாண்டியன் வீட்டில் அவருடைய சொந்தங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதை செய்து இவர்கள் வரவுக்காக காத்து கொண்டிருந்தனர். இவர்கள் வீட்டு வாசலுக்கு கார் வந்துனும் பெண்கள் அனைவரும் ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தனர். ஆண்கள் அனைவரும் வேலைகளை ஆரம்பித்தனர். அன்று மாலையே அவர்கள் 4 இறுதி காரியம் செய்து முடித்தனர். அனைவரும் ஒரே வீட்டில் இருந்ததாலவோ என்னவோ 1 மாதம் ஆகியும் யாராலும் அவர்கள் இழப்பிலிருந்து மீள முடியவில்லை. அஜய் தான் ரொம்ப தவித்து போய்விட்டான். அவன் அந்த இழப்பிலிருந்து மீளவே 3 மாதம் மேல் ஆகிவிட்டது. தற்போது அஜய் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடிவுகளுக்காக காத்து கொண்டிருக்கிறான். வீட்டின் கடைக்குட்டி, அனைவருக்கும் செல்லம், செம வாலு பையன், படிப்பில் கெட்டி. சுந்தரபாண்டியன் சிவகாமியின் கடைசி மகனாகவே வளர்க்கிறான். மீனாட்சியின் முதல் குழந்தை அதிவீரனின் குட்டி தம்பி. மாறனுக்கு சேட்டை பிடிச்ச பையன். அப்பூச்சியின் கிரைம் பார்ட்னர். அப்பத்தாவிற்கு இம்சை, அப்பாவிற்கு அடங்காதவன், அம்மாவிற்கு செல்ல பையன் என்று அனைவருக்கும் முதன்மையானவன். ஆனால் எந்த வம்புக்கும் போக மாட்டான். மாநில அளவில் நீச்சல் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவன். தற்போது தேசிய அளவில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கான பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறான். அதன் பிறகு அவர்கள் வீட்டில் கருடன் என்ற காளை உள்ளது. ஜல்லிக்கட்டு காளை. கருடன் பங்கு பெற்ற அனைத்து ஜல்லிக்கட்டு போட்டியும் வெற்றிதான். அந்த வீட்டின் பெறாத பிள்ளை இவன். அடுத்து சிம்பா. சிப்பிப்பாறை நாய் இனமாகும். பார்க்க பயமாக இருக்கும், ஆனால் பழகிவிட்டால் குழந்தையாகும். வீட்டினருக்கு குழந்தையாக இருக்கும் சிம்பா அவர்களுக்கு ஒன்று என்றால் எதிரியை கொல்லக்கூட தயங்காது. என்னங்க, இந்த புது கதையோட பகுதி ஒன்று உங்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பகுதிக்காக காத்திருங்க நண்பர்களே. அப்புறம் என்னங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. நன்றி.